அதிமுக என்ன நம்புதுன்னா அந்த வலிமையான கூட்டணியை நாங்களே உருவாக்குவோம், அதுக்கு பிஜேபி தேவையில்லை, விசிக எங்கள் பக்கம் வந்துருவாங்க, இல்லை காங்கிரஸ் வந்துருவாங்க, கார்த்தி சிதம்பரம் பாருங்க இப்படி பேசுறாரு, இப்போ நாங்கள் வேற ஒரு அணியை எங்களால் திமுகக்கு எதிராக கட்டமைக்க முடியும்னு அவங்க நம்புறாங்க. இல்லை கூட்டணியாக தான் இருக்குன்னு அவசியம் இல்லைங்க. ஸ்ட்ராட்டஜிக்கல் சப்போர்ட் பண்ணலாம். ஏதோ ஒன்று பண்ணி ஒரு குறிப்பிட்ட தொகுதியில், ஒரு சட்டமன்ற தொகுதியில் திமுக ஜெயிக்கூடாதுன்றதுனா அலையன்ஸ். சரி, நிறைய ஃபார்முலா இருக்குது. நீங்கள் எடப்பாடிக்கு பிடிக்காமலே இருக்கட்டும், பட் எடப்பாடி மாத்திரமே ஒரு விஷயத்தை சொல்லி முடிவெடுக்கிற நிலையில் இப்போ இல்லைன்னு நான் கேள்விப்படுறேன். அதிமுக அவர் மட்டும் சொல்லி பொதுச் செயலாளர், பட் அவருடைய கன்சல்டேஷனில் வந்து நிறைய அவருக்கு அப்புறம் உள்ள தலைவர்கள் ஒரு வலிமையான கூட்டணி வேணும்னு சொல்லியிருக்காங்க. பிஜேபின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லாட்டி கூட வலிமையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அதான் சொல்கிறேன், அந்த வலிமையான பிஜேபியிலையுமே இப்போ எங்கள் தலைவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார், ஐ வேல்யூட். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் விஷன் இருக்குது. இப்படியே கூட்டணி அப்படின்னு பிரித்து பேசிக்கிட்டே இருந்தோம்னா பிஜேபி வளராதுன்னு நினைக்கிறாரு. அது உண்மை. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1994 2 ரீஜனல் பார்ட்டிஸ் உருவாச்சு. ஒன்று மம்தா பானர்ஜி கல்கத்தாவில், இங்கே வைகோ. இந்த 2 பேரும் ஒரே காலகட்டத்தில் கட்சி ஆரம்பித்தாங்க. வைகோ அந்த 96 எலெக்ஷனில் 11% ஓட்டு வாங்கினார். அன்பிலீவபிள். ஆனால் 98 ஏடிஎம்கே அலையன்ஸ் போனார். அலையன்ஸ் போன ஆரம்பிச்சதுலேருந்து அவருடைய செல்வாக்கு சரிஞ்சு இன்னைக்கு 0க்கு போயிட்டார். விஜயகாந்த் அதே தான். இங்கே தமிழ்நாட்டு எப்படின்னா அந்த 2 திராவிடியன் மேஜர்ஸ் இருக்கும். நீ வித் அலையன்ஸ் யூ வில் நாட் லிவ் லாங், வித்தவுட் அலையன்ஸ் யூ வில் டைங்கிறது தான் தமிழ்நாட்டோட நிலைமை. இதுதான் அண்ணாமலை அவர்கள் திரும்பி சொல்கிறார். திரும்பி மாறி போனால் ஒரு விஜயகாந்துக்கு வந்த நிலைமை, ஒரு வைகோவுக்கு வந்த நிலைமை, ஒரு மூப்பனாருக்கு வந்த நிலைமை தான் நமக்கு வரும். இதுதானே நமக்கு வரலாறாக இருக்குது. அப்போ இதிலேருந்து மீட்கணும்னா பிஜேபி ஒரு எலெக்ஷன் நம்ம ஃபெயில் ஆனால் கூட நம்ம வந்து லாங் டேர்ம், அதாவது அல்டிமேட்ல வந்து பிஜேபியினுடைய விஷன் அல்டிமேட் விஷனா இருக்கணும். 26லயும் அதே ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறது சரிதானே? இதுதான் அவருடைய பாயிண்ட். ஆனால் அவருடைய நீங்க வளரணும் அப்படின்னு அவர் முடிச்சிரு. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் சென்ட்ரல் பார்ட்டியுமே அதை என்டோர்ஸ் பண்ணிச்சு, அலையன்ஸ் வேண்டான்றத. அசம்பிளியில் என்ன செய்யணும்னு எனக்கும் தெரியாது, எங்கள் மாநில தலைவருக்கும் தெரியாது. சென்ட்ரல் பார்ட்டின்னு ஒன்று இருக்குல்ல, எங்களுக்கு வந்துங்க எடப்பாடி தான் அல்டிமேட். அவருடைய கட்சியில் முடிவு எடுக்கிறதுக்கு அவர் தான் இறுதி முடிவு. அவர் முடிவு தான் கட்சியில் கன்சல்ட் பண்ணுவார், அதுக்கப்புறம் அவர் இறுதி முடிவு அவர் எடுப்பார். எங்களுக்கு வந்து அல்டிமேட் வந்து ஹைகமாண்ட் டெல்லியில் இருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் அங்கே தான் ஐயாவை பார்க்குறப்ப நீங்கள் கேள்வி கேட்குற, நட்டா ஐயாவை பார்க்குறப்ப கேளுங்க, அல்லது அமித்ஷாவை பார்க்குறப்ப கேளுங்க, என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் நாடாளுமன்ற நான் இருக்கிறது என்னோட பொலிட்டிக்கல் சென்டிமெண்ட்டை சொல்கிறேன். டு அன்சீட் டிஎம்கே, ஆன்டி டிஎம்கே ஃபோர்ஸஸ் கன்சாலிடேட் ஆகணுன்றது தான் என்னோட சென்டிமெண்ட். இல்லைன்னா மறுபடியும் 5 வருஷம் தமிழ்நாடு தாங்காது. ஆன்டி டிஎம்கே ஃபோர்ஸஸ் கன்சாலிடேட் ஆகணுங்கிறதுல அதிமுக கன்சாலிடேட் முதல்ல ஆகணும், அதுக்கப்புறம் ஆகணுங்கிறது அந்த ஃபார்முலாக்குள்ளே நான் போகல. ஏன்னா ஒரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா, இப்போ சசிகலா அவர்கள் வந்து டீடைல்ஸ் நான் ஒர்க் அவுட் பண்ணவே இல்லைங்க. நீங்கள் கேட்குறது மைக்ரோ டீடைல்ஸ். அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே நான் போகல. நான் ஒரு மேக்ரோ லெவலில் பேசுகிறேன். ஓகே, இது வந்து இதுதான் சென்டிமெண்ட்டாக இருக்கணும், இதுதான் அணுகுமுறையாக இருக்கணும்னு சொல்கிறேன். நான் இதை ஏற்றுக்கொண்டு செயல்படுவோம். அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இதை விடவும் திமுக அன்பாப்புலர் ஆகலாம்ல, பாப்புலரும் ஆகலாம், இதை விட அன்பாப்புலர் ஆகலாம். இல்ல திமுக பாப்புலர் ஆகும்னு ஜாதகத்துல இல்ல. திமுகக்கு இப்படிதான் சார் ஸ்டாலின் முதல்வர் ஆவார்னு ஜாதகத்துல இல்லைன்னு சொன்னீங்க. அவர் தான் இன்னைக்கு முதலமைச்சர் நம்ம 2 பேருக்கும். அது ஏன் முதலமைச்சர் ஆனான்னு காரணமும் சொல்லியிருக்கேன் நான். எங்க அக்கா துர்கா அவர்கள் கோயிலா போன பரிகாரம் செஞ்சுட்டாங்க, பரிகாரம் சரியா போச்சு. அதனால துர்கா அக்கானாலதான் அவர் முதல்வராக இருக்காரு. நானே பொதுக்கூட்டங்கள்ல பேசியிருக்கேன். சரி, அது இருக்கட்டும். பட் கொஸ்டின் வந்து இன்னைக்கு அதிமுக பற்றி, இந்த கூட்டணி பற்றி பேசும்போது சசிகலா அவர்கள் நான் வந்து எல்லாரையும் இன்னைக்கு ஒன்றிணைக்கிறேன்னு புதுசாக கிளம்பியிருக்கிறாங்க, அவங்க பின்னாடி பிஜேபி இருக்குது அப்படின்லாம் சில விமர்சனங்கள் வைக்கப்படுது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் அடுத்த கட்சி விவகாரங்களை நாங்கள் தலையிடுறதில்லை. அதிமுக ஒன்றிணைந்தால் அது அதிமுக விஷயத்துல இது நீங்கள் சொன்னால் நம்புவாங்களா சார்? இல்லைங்க, 2017 வரலாறு தெரியுமா சார்? இல்லை, அவங்க பிறகு கூட்டணி முறிவு வந்துச்சு. அதுதான் அது வேண்டான்னு சொன்னாங்க. உங்கள் ப்ரெஷர் தாங்க முடியாம தான் அவங்க கூட்டணி முறிச்சு. நாங்கள் என்ன சொன்னோம் ப்ரெஷருக்கு? நீங்கள் திருப்பி தினகரனை சேர்த்துக்கோ, ஓபிஎஸ் சேர்த்துக்கோன்னு சொன்னீங்க. ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கிறதுலங்க, தினகரனை 2021 சேர்த்துருந்தாருன்னா எடப்பாடி இன்னும் எத்தனை சீட்டு அதிகமாக ஜெயிச்சிருப்பார் தமிழ்நாட்டில். எங்கள் அட்வைஸை கேட்காதனால தான் நம்ம அவர் ஆட்சி இழந்து எதிர்க்கட்சி தலைவர் உட்காந்துருக்காரு. இப்போ கூட நாடாளுமன்ற தேர்தலில் அவர் கூட்டணிக்கு வந்து ஜெயிச்சிருந்தாருன்னா ஒரு 15 MP 20 MP கையில் வச்சிருந்தாருன்னு வச்சுங்க. என்ன இன்னைக்கு ஒரு சந்திரபாபு நாயுடு மாதிரி, ஒரு நிதிஷ்குமார் மாதிரி இன்னைக்கு எடப்பாடி வந்து எவ்வளோ பெரிய ஒரு நேஷனல் ஃபிகராக இருப்பார். பட் சசிகலாவோட முயற்சிக்கு பின்னாடி நீங்கள் இல்லை. முயற்சிக்கு பின்னால் நாங்கள் இல்லை. அந்த முயற்சி நடந்தால் நாங்கள் வரவேற்போம்னு சொல்கிறோம். அதிமுக ஒன்றிணைந்து நல்லது தானே. அதிமுகங்க எல்லாருமே இன்னைக்கு அதிமுக ஒன்றிணைஞ்சு உங்களோட சேர்ந்தா உங்களுக்கு நல்லது. அவங்க ஒன்றிணைஞ்சு அவங்க தனியா போயிட்டா உங்களுக்கு பாதகம் தான். யாரோட தனியா போறாங்க? அவங்க இப்போ விசிகேவோட போறாங்க, இல்ல காங்கிரஸோட போறாங்க. அவங்களுக்கும் பாதகம் தானே. எப்படி? அப்படி ஒரு ட்ரை கார்னர் கண்டெஸ்ட் வந்தா நாங்க தான் ஜெயிப்போம். எப்படி?
இங்கே பாருங்கள், அதிமுக தனியாக வரட்டும், டிஎம்கே அலையன்ஸில் ஒரு கிராக் வரட்டும், விசிகா இங்கிட்டு வரட்டும், காங்கிரஸ் இங்கிட்டு வரட்டும், இப்போ திமுக கூட போகிறதுக்கு யார் இருக்கா? ஆட்டோமேட்டிக்காக டிஎம்கே வில் லூஸ். அப்போ அந்த 2 அலையன்ஸ்லையும் ஒரு மேஜர் ஷேக்ஸ் வரும்போது இல்ல அப்ப நீங்க சொல்ற திமுக வேண்டாம்னு நினைக்கக்கூடிய வாக்காளர் அதிமுக கூட்டணியை தான் தேர்ந்தெடுப்பாரு, பிகாஸ் தட் இஸ் ஸ்ட்ராங்கர் அலையன்ஸ். எப்படி ஸ்ட்ராங்கர் அலையன்ஸ்? அவங்க நியூமரிக்கலி பெரிய பார்ட்டி இல்ல சார் உங்களை விட. அவங்க இன்னைக்கு நீங்க 10% 11% வந்திருக்கேன்னு பெருமைப்பட்டுக்கிறீங்க சார். அடுத்த எலெக்ஷன்ல அவங்களோட வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல இன்னைக்கு அவங்க 20%. அடுத்த எலெக்ஷன்ல இப்போ எங்க தலைவர் அவருடைய கால்குலேஷன் என்னதுன்னா இட் மே பி 4 கார்னர் கண்டெஸ்ட்ங்கிறது தான், இன்க்ளூடிங் விஜய். இப்போ விஜய் வந்து இந்த ஈக்குலிபிரியத்தை எந்த அளவு டிஸ்டர்ப் பண்ணுவார், எல்லா கட்சியிலும் எந்த அளவு ஓட்டு எடுப்பார் தெரியாது இல்லையா? எல்லா எம்ஜிஆரை தவிர சினிமாவிலேருந்து வந்து எல்லாருமே ஃபெயிலியர் தமிழ்நாட்டில். விஜயகாந்த் ஃபெயிலியர், கமல்ஹாசன் ஃபெயிலியர், சரத்குமார் ஃபெயிலியர், எல்லாரும் ஃபெயிலியர் தான். அதனால் விஜய் மாத்திரம் இதுக்கு விதிவிலக்காக வந்துடுவார் நான் நினைக்கல. ஆனால் அவர் கொஞ்சம் ஓட்டு பிரிப்பார். யார் ஓட்டை பிரிப்பாருங்கிறது பெரும்பாலும் திமுக ஓட்டை பிரிப்பார். அது உங்க கணிப்பு, பட் இட் கேன் கோ அதர் வே ஆல்சோ. இல்லைங்க, பிரச்சாரமே நீங்கள் 5 வருஷமா ஆளுங்கிற ஒரு கட்சியை எதிர்த்து தாங்க அவர் கேம்பெயினே தொடங்க முடியும். அவர் உள்ள நுழைஞ்சோன்னே ஏடிஎம்கே எடுத்து பேசுவாரா விஜய்? 5 வருஷம் ஆட்சியிலே இல்லாத ஒரு கட்சியை எடுத்து பேசி அரசியல் பண்ணுவாரா? வரமாட்டார். ஆனால் விஜய் வந்து எல்லா கட்சியிலேருந்து ஓட்டு எடுக்க வாய்ப்பு இருக்குது. டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ் எல்லாம் எடுப்பார். பிஜேபி ஓட்டை எடுக்க முடியாது அவருக்கு, மற்ற கட்சியிலேருந்தெல்லாம் எடுப்பார். அதனால் அந்த ஈக்குலிபிரியம் எப்படி மாறும்னு பார்க்கணும். அப்படி எங்கள் தலைவர் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு 4 கார்னர் கண்டெஸ்ட், டிஎம்கே, ஏடிஎம்கே, விஜய் ஒரு பக்கம், பிஜேபி ஒரு பக்கம், நாம் தமிழர் அஃப்கோர்ஸ் தேர் ஆல்சோ எ பிளேயர், இதெல்லாம் வரும்போது ஈக்குலிபிரியம் ரொம்ப தமிழ்நாடு மாறும். அதில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் நம்புறீங்க? நிச்சயமாக இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.